ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 9. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வாக்கிங் நானும் அருண் தான் சேர்ந்து போயிருந்தோம். பட் அவங்க கொஞ்சம் ஜாகிங் போகிறேன்னு சொன்னாங்களா, ஸோ நான் வாக்கிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். டே 1 எவ்வளோ வெயிட் இருந்தது, டே 8 எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். டே 1 வந்து 79.90 இருந்தது. டே வந்து 8 77.95 இருக்குது. டோட்டலாக ஒரு 2 கிலோ கிட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அருண் 8 டேஸில். இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நானும் ஹாப்பி, அருணும் ஹாப்பி. அருண் ஒரு 1 வீக் கன்னியூவாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த முறை ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா வீடியோக்காக வந்து அவங்க கஷ்டப்படவே இல்லை. அதேமாரி அவங்க ஹெல்த்துக்காகவும் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும்னு இருக்காங்க. ஸோ அதனால் 30 days கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்கன்னு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எப்பவும் போல் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு ஓட்ஸ் மீல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். எப்பயும் ஓவர் நைட் ஓட்ஸை வந்து சோக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஊற வைக்க மறந்துட்டேன் ஓட்ஸை. ஸோ அதனால் காலைல எழுந்து நல்லா சூடான பாலில் ஓட்ஸை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்ருந்தோம். லஞ்சுக்கு பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சுருந்தா லெமன் ரைஸே கொஞ்சம் இருந்தது. அது கூட உருளைக்கிழங்கு மசாலா ஆம்லேட்லாம் வச்சு லஞ்சு முடிச்சாச்சு. டின்னருக்கு வந்து 2 ராகி சப்பாத்தி, அதே உருளைக்கிழங்கு மசாலா குக்கும்பர் கொஞ்சமாக கேர்டு வச்சு டின்னரும் முடிச்சாச்சு.